சரி நடந்தது நடந்து போச்சு. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு செத்துட்டா. சரி நம்ம லைஃப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. ஆமா கரெக்ட்டு தான்னு சொல்லிட்டு அவங்க நார்மல் லைஃப்ப எல்லாரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரி இதுதான் நம்ம விதி போல இருக்குன்ட்டு அப்படியே வாழ்றாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்கு பின்னாடியே எப்படியும் மரம், செடி, கொடி எல்லாமே இருக்குது. அதுலேருந்து எல்லாமே இது பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் வந்து வாங்க விறகு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி விறகு வெட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா வெளியிலேருந்து விளையாடிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு போஸ்டர் வந்து விழுது. இது அடுத்த நாள் விறகு வெட்டுறதுக்கு அடுத்த நாள் போஸ்டர் வந்து விழுது. பார்த்தா இந்த காலேஜ் பையன் வந்து செத்த மாதிரி அதில் போஸ்டர் போட்டிருக்கு. ஐயோ நானும் சாக போகிறேன்னா இந்த டிசம்பர் 31 ஐயோன்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறான். அப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணுறான்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா பால் தவறி அப்படியே பின்னாடி பக்கமாக விழுந்துட்டான், கேட்டுக்கு அந்த பக்கமாக. என்னடா அதுன்னு பார்த்தா அவன் மறுபடியும் உள்ளே வந்துட்டான். பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா முன்னாடி நாளுக்கு போயிட்டான். ஏன்னா மறுபடியும் விறகு வெட்டலான்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா விறகு வெட்டினது நேற்று தானே, நான் இன்றைக்கி தானே நெக்ஸ்ட் டே தானே நம்ம விழுந்தோம். ஆனால் நேற்று டேக்கு போயிட்டோம் நம்ம. என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நார்மலாக போகிறான் அந்த கேட்டை தாண்டிட்டு. அப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டேக்கு போயிட்டான். நெக்ஸ்ட் டே மீன்ஸ் இவன் வெளியே போனால அந்த நாள் அந்த போஸ்டர் விழுந்த அன்றைக்கி போயிட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் என்ன பண்ணான்னா ரிவர்ஸில் மறுபடியும் பின்னாடி போய் பார்த்தான். பின்னாடி போய் பார்த்துட்டு மறுபடியும் முன்னாடி வந்துடுறான். அப்புறம் வந்துட்டு இவங்க பார்க்குறாங்க, என்னது இவன் போயிட்டு வரான்னு. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் எல்லோரும் வாங்க நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கிளிப்பு கேட்குறான். வா கிளிப் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி கொண்டு போயிட்டு அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் தூவிட்டு அதில் வந்து அந்த கிளிப்பை புதைச்சிட்டு இவங்க எல்லோரும் திரும்பி நின்றுட்டு கேட்டை தாண்டுறாங்க. பார்த்து திரும்பி நின்று கேட்டை தாண்டினா நம்ம ஒரு நாள் முன்னாடி போயிடுவோம். முன்னாடி நாள் ஏன்னா போன்னு பார்த்தா அந்த கிளிப்பை காணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போகிறாங்க, நேராக அந்த கேட்டை தாண்டுறாங்க. அப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டேக்கு போயிடுவாங்க. கரெக்டாக நெக்ஸ்ட் டேக்கு போய் பார்த்தா கிளிப் அன்றைக்கி தான் புதைச்சிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த டேக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறான் அந்த மாதிரி நம்ம திரும்பி நின்று போனோம்னா நேற்றுக்கு போயிடுவோம். அப்புறம் நேற்றுக்கு போயிட்டு நம்ம மறுபடியும் முன்னாடி போனோம்னா இன்றைக்கி வந்துடுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம இங்கே இருக்கிற கார்லாம் நிறைய நிற்குது, அந்த கார்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கார்லாம் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 6 பேரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீட்டுக்கு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை வந்து 6 பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து அமுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெளியே போயிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க 6வது ஆள் இல்லையே, 5 பேர் தானே இருக்கும், 6வது நாள் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா 6வது ஆள் ஒரு பொண்ணு வருது.